அன்பு தாய்மார்களே, அல்லாஹுடைய மிக பெரும் அன்பின் காரணமாக பிள்ளைகளை வளர்ப்பது, அவர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாப்பது எப்படி, ஒரு சிறந்த தாய், ஒரு சிறந்த பெற்றோர்கள் எப்படி இருக்கணும் என்பது சம்பந்தமாக பல பருமதிமிக்க நிறைய தகவல்களை கேட்டு படிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அல்லாஹு தாலா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு தகவலாக சில விடயங்களை மட்டும் உங்களுக்கு இந்த இடத்துல ஞாபகப்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அதாவது, இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு ஒரு தாய் எப்படி நடந்து கொள்ளணும், பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ளணும். எல்லா தாயும் தந்தையும் குழந்தையை பெற்றெடுத்து வளர்க்கும் போது எதிர்பார்க்கக்கூடிய 2 விஷயங்கள் இருக்குது. இஸ்லாமும் அந்த 2 விஷயங்களைத்தான் சொல்லுகிறது. பெரும்பாலுமே நாங்கள் கல்வி ஒன்று நல்லா படிக்கணும், நல்ல அறிவாளியாக வரணும், இந்த உலகத்திலே பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, நல்லா சம்பாதிக்கணும், நல்ல ஒரு ஆளுமையாக வளரணும், இது ஒன்று. அடுத்து பல பேர் ஆரம்பத்தில் விளங்காட்டியும் சின்ன வயசுல இருந்து புள்ள டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், லாயர் ஆகணும், ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் ஆகணும், OL 9 எடுக்கணும், AL 3A எடுக்கணும், இப்படியெல்லாம் இருந்தாலும் ஒரு வயசு தாண்டும் போது கொஞ்சம் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க, புள்ள படிக்காட்டியும் பரவாயில்ல. பெற்றோர்கள் தம்முடைய இறுதி காலத்தை அடையும் போது அல்லது திடீர்னு ஒரு நோய் வரும்போது, நான் மௌத்தாக முன்னாடி என் புள்ள 5 நேரம் தொழக்கூடிய பிள்ளையா இருந்தாலே போதும் எனக்கு. சரி, உங்களுடைய புத்தளம் மாவட்டத்தில், நான் ஊர் பேர் சொல்லல, இதே புத்தளம் மாவட்டத்தில் ஒரு 4 மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பெற்றோர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடாத்தி விட்டு முடித்து விட்டு நான் வெளியே வரும்போது ஒரு தாய் வந்து கேட்டாங்க, சார் ஒரு 2 நிமிஷம் எனக்கு உங்களோட பேசலுமா? நான் சொன்னேன், சொல்லுங்க. எனக்கு ஒரே ஒரு ஆம்பளை புள்ள, அப்படி இறக்கமா எதிர்பார்ப்பா மிகச்சிறந்த ஒரு பிள்ளையா வளர்க்கணும்ன்ற ஆசையா வளர்த்தேன். 16 வயசு OL செய்யும் வரைக்கும் அப்படி டேலண்டாக படித்தார், அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக படித்தார், என்னோட உயிர் மாதிரி இறக்கம் வச்சிருந்தார். கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்குள்ள மாற்றங்கள் ஆரம்பித்தது. நாங்கள் செஞ்ச ஒரே ஒரு மிஸ்டேக், நாங்கள் செஞ்ச ஒரே ஒரு தப்பு, எல்லா கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை ஃபேமிலியாக உட்கார்ந்து அழகான ஒரு புதிய திரைப்படத்தை பார்ப்போம், ஒரு படத்தை பார்ப்போம். எல்லாரும் இன்ட்ரெஸ்டாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே, பிள்ளைக்கு எந்த நாளும் படிப்புன்னு அதை மட்டும் கொடுத்தா போதுமா, என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கணும் தானே, இந்த படத்தை எல்லாருமா சேர்ந்து தான் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு என்ற புள்ள ஐஸ் போதைய விற்கக்கூடிய, இந்த ஊருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒருத்தனாக. எனக்கு இப்போ ஒரு நோய் வந்துட்டு என்னால் அதிகம் உயிர் வாழ முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த ஊர் இன்றைக்கு என்னை எப்படி பேசுது தெரியுமா? நல்லா இருந்த எங்கட பிள்ளையையும் கெடுத்து நாசமாக்கி போடுற பிள்ளையாக நீங்கள் பிள்ளைய வளர்த்துட்டீங்களே என்று என்னை பேசும்போது, இதுக்குத்தானா நான் பிள்ளைய பெற்றேன்? இதுக்காகத்தானா இந்த 16 வருஷம் கஷ்டப்பட்டேன்? நான் மௌத்தாகின பிறகு என்னுடைய கபருக்கு பதுவாக்கள் தான் வந்து சேருமா என்று நினைக்கும் போது, என்னை புள்ள படிக்காட்டியும் பரவாயில்ல, லாயர் ஆகாட்டியும் பரவாயில்ல, பெரிய இன்ஜினியர் ஆகாட்டியும் பரவாயில்ல, அல்லாஹ்க்கு பயந்த ஒரு பிள்ளையா மாறினாலே போதும். 5 நேரம் தொழக்கூடிய குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சாலிகான பிள்ளையாக இருந்தாலே போதும் என்று நினைக்கிற அளவுக்கு அவங்களுடைய பேச்சு இருந்தது. அன்பு தாய்மார்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? ஆனால் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் 2யுமே, ஒன்றை மட்டும் கொடுத்து ஒன்றை கொடுக்காமல் விட்டுறாம, மார்க்க கல்வியையும் சரி, அதே மாதிரி தன்னுடைய திறமையை, மார்க்கம் மட்டும் தெரிஞ்சிருந்ததுக்கு அவங்களால உலகத்தில் வாழையில அது குர்ஆனும் சொல்லுது, அறிவை வளர்க்கணும், கல்வியை கற்றுக்கொள்ளணும், ஆய்வு பண்ணணும், அப்போதான் ஈமானும் அதிகரிக்கும். சம்பாதிக்கிறதுக்கு இஸ்லாம் தடை விதிக்கல, நல்லா வாழலாம், தப்பில்லை. குழந்தைகள் 2லையும் பழக்கப்படுத்தப்படணும். உலக அறிவும் அவர்களுக்கு இருக்கணும், மறுமை பற்றிய பயமும் இருக்கணும், தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் எப்படி ஃப்யூச்சரில் வாழ போகிறாங்க என்ற ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கணும்.
அதிகமாக உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் இப்போ இந்த 2-3 நாளாக நான் எல்லா பாடசாலைகள்லையும் புத்தளத்தில் உள்ள அதிகமான பாடசாலைகளில் உள்ள பல மாணவர்களை சந்தித்தேன். பிள்ளைகளிடத்தில் நான் கேட்டேன், நீங்கள் எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஸ்கூலுக்கு அனுப்பும்போது, பாடசாலைக்கு அனுப்பும்போது பிள்ளைகளிடத்தில் என்ன எதிர்பார்க்குறீங்க? பிள்ளை நல்லா படிக்கணும், எக்ஸாம் செய்ய போது நல்லா பாஸ் ஆகணும், பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கணும். ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் அதுதான் சந்தோஷம். என் பிள்ளை நல்லா படித்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறணும். நான் பிள்ளைகள்ட்ட எல்லார்ட்டையும் கேட்டேன், நீங்கள் எல்லோரும் ஸ்கூலுக்கு வாரீங்க, படிக்கிறீங்க, வீட்டில் போனாலும் டியூஷன் கிளாஸஸ்ன்னு போகிறீங்க, ஹோம்ஒர்க்குன்னு செய்கிறீங்க. எல்லாருக்கும் படிக்கிறதுல பரீட்சை எழுதுறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். ஏன்னா டீச்சர்ஸ்மார் கூட இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, நல்ல புள்ள நல்லா படிக்குது ஆனால் எக்ஸாமில் ஃபெயில் ஆகுது. வாப்பா மாருக்கு ஏன் கவலை? அப்படி நான் உழைச்சி ராவு பகல் என்று பார்க்காம அல்லாவுக்கு பயந்த பிள்ளையாக இருக்கணும், மார்க்க விடயங்களில் நல்ல முறையில் ஈடுபடணும். உம்மாக்கு சந்தோஷம். உண்மையா இல்லையா? நீங்கள் எழுப்பாட்டாமல் உங்களோட புள்ள தானாகவே தஹஜ்ஜத்துக்கு எழும்பி உம்மா தஹஜ்ஜத்தும்மா எழும்புங்க அல்லாட்ட கேட்டால் அல்லாஹ் இந்த நேரத்தில் ஏற்றுக்கொள்ளுவான் என்று ஒரே ஒரு நாள் உங்களை எழுப்பாட்டினா அந்த நாள் உங்களுக்கு எப்படி சந்தோஷம் வரும்? எப்படி சந்தோஷம் வரும்? மார்க்கமாகவும் பிள்ளைய மாற்றணும். அதே மாதிரி பிள்ளைகள்கிட்ட கேட்குறேன், என்ன பிரச்சனை? ஏன் உங்களுடைய தாய் உங்களுடைய தந்தையை நல்ல ரிசல்ட் எடுத்து ஏன் உங்களால் திருப்திப்படுத்த முடியாது? ஏன் உங்களால் சந்தோஷப்படுத்த முடியாது? என்றைக்காவது எந்த தாயும் தந்தையும் பிள்ளைய படிக்க வைக்கிறது, மகன் நான் உங்களை நல்லா படிக்க வைக்கிறேன், நீங்கள் எனக்கு நல்லா படித்து பெரிய பணக்காரனாகி ஒரு 40 பவுண்ட் தங்கத்தால் என்னைய குளிப்பாட்டணும். எந்த உமாவது இப்படி சொல்லுவாங்களா? நீங்கள் யாராவது சொல்லியிருக்கிறீங்களா? எந்த வாப்பாவது புள்ள ஓஎல் பாஸ் ஆகி ஏஎல் பாஸ் ஆகி நல்ல இடத்துக்கு வரும்போது இவ்வளோ நான் தானே படிக்க வச்சேன், இவ்வளோ நான் தானே கஷ்டப்பட்டேன், இது வரைக்கும் உங்களைய பெற்றதிலிருந்து நீங்கள் ஏஎல் செஞ்சு இப்போ ஜொப்புக்கும் செலக்ட் ஆகிட்டீங்க, அது வரைக்கும் ஏன் உங்களைய படிக்க வச்சேன் தெரியுமா? எவ்வளோ செலவழிச்சேன் தெரியுமா? ஒரு 50 லட்சம் மிச்சம் தேவையில்ல, அதில் ஒரு அரைவாசி 25 லட்சமாவது என் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போட்டுறணும். பாப்பா சொல்லுவாரா என்றைக்காவது? இல்லை. என்னோட வாப்பாட ஊர் சொந்த ஊர் வவுனியா வடமாகாணத்தில். உங்களுக்கு தெரியும், யுத்தம் பல்லாண்டு காலமாக யுத்தம் நடந்துச்சு. அவங்களால படிக்க முடியலை, சரியாக எந்த வேலையும் அதாவது படிப்பில் ஆர்வம் காட்ட முடியலை. பல பிரச்சனைகள், பல சிக்கல்கள், பல துன்பங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து ஏதோ ஒரு அடிப்படையில் திருமணம் முடித்து குழந்தைகள் எல்லாம் கிடச்சி கஷ்டப்பட்டு கடன் எடுத்து ரொம்ப தியாகம் செய்து எங்களை படிக்க வைத்தாங்க. ரொம்ப ஏழையாக நாங்கள் வாழ்ந்து படித்தோம். படிக்கிற நேரம் ஒரு வார்த்தை வாப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, என்ன தெரியுமா? நான் என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறேன் என்று எனக்கு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஆனால் நான் இல்லாத காலத்திலையாவது நீங்கள் இந்த அளவு கஷ்டப்படக்கூடாது என்பதற்குத்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். இங்கே உள்ள எல்லா தாய்மார்களும் அதே மாதிரி தான். பிள்ளைய நீங்கள் படிக்க வைக்கிறது, கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து பாஸ் பண்ணணும், ரிசல்ட் எடுக்கணும் என்று வைக்கிறது, இவ்வளோ முயற்சி எடுக்கிற இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது கூட புத்தளத்தில் எத்தனை ஆயிரம் மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேருக்கு இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கும். ஆனால் உங்கள் பிள்ளையின் மீதுள்ள அக்கறையின் காரணமாக இந்த இடத்துல நீங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. பாருங்கள், பிள்ளையோட வாழ்க்கையை பாதுகாக்கணும், ஃப்யூச்சர் கேடு கேட்டு பேய்த்திடக்கூடாதுன்னு நீங்கள் விரும்புகிறீங்க. பிள்ளைகள்கிட்ட நான் அதிகம் கேட்டேன், என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை படிப்பில்? எல்லாரும் ஒருமித்து ஒரு பதிலை சொன்னார்கள். உங்களோட பிள்ளைகள்கிட்ட வேண்டாம் கேட்டு பாருங்கள். நான் அவங்களோட பாடசாலைக்கு வந்தேனான்னு கேளுங்க, வந்து என்ன கேள்வி கேட்டேன்னு கேளுங்க, அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னு கேளுங்க. எல்லாரும் சொன்னது, நாங்களும் படிக்க ஆசைதான், எங்களுக்கும் நல்ல ரிசல்ட் எடுக்கணும் என்று ஆசைதான். எந்த பிள்ளையாவது வேணுமென்று ஃபெயில் ஆகுமா? நான் சும்மா கேட்குறேன்னு ஒரு உமா ஆக்குறாங்க, ஒரு சாப்பாடு ஆக்குறாங்க, நல்ல ரெசிபி ஒன்று பார்த்து ஆக்கணுமென்று பிள்ளைக்கு புதுசாக என்னமா செஞ்சு கொடுக்கணுமென்று ட்ரை பண்ணி செய்யும்போது அது அப்படியே அப்செட் ஆகிட்டு, சரி எல்லாம் குழம்பிட்டு, இப்போது வேணுமெண்டா இதை பண்ணினீங்க இல்லையே, முயற்சி எடுத்தீங்க, ஏதோ தவறிட்டு. உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், எந்த பிள்ளையாவது பரீட்சை எழுதும்போது வேணுமென்றே எக்ஸாமில் ஃபெயில் ஆகுவாங்களா?
எனக்கு பாஸ் பண்ண ஆசையே இல்லை, நான் 0 தான் எடுக்கணுமென்று வேணுமென்றே ஃபெயில் ஆகுவாங்களா? படிக்காமல் இருக்கிறாங்க, நேரத்தை வீணடிக்கிறாங்க, கற்றலினுடைய அவசியத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க, அது ஒரு உண்மை. ஆனால் பரீட்சை என்று வந்தால் அந்த நாள், இன்றைக்கு எக்ஸாம் என்றால் குறைஞ்சது அந்த நாளாவது யாரெல்லாம் நீ தான் எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும் என்று ஒரு துவாவை கேட்டு என்னம்மா அது ட்ரை பண்ணி பக்கத்தில் உள்ளவன்ட எட்டி பார்த்து சரி ஒரு 10 மார்க்ஸையாவது எடுக்கணும் என்றாவது ட்ரை பண்ணுவாங்க. நான் என்ன சொல்ல வரேன் என்றால், பிள்ளைகள்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்க, நான் படிக்க ஆசை, பாஸ் பண்ணணும் என்ற ஆசை, நாங்களும் நல்லா படித்து முன்னேறணும் என்ற ஆசை, ஆனால் படிக்கிறது எல்லாம் மறந்து போகிறதுன்னு சொன்னாங்க. உங்கள்கிட்ட நான் இப்போ கேட்டேன், இன்றைக்கி 2025 ஏப்ரல் 25, 2025 ஏப்ரல் 20 காலை 9 மணிக்கு நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு இப்போ நான் கேட்டேன், நீங்கள் சொல்லுவீங்களா? யாராவது எழுந்தா சொல்லுங்கள் பாபு. 20 என்ன நாளுன்னு ஃபஸ்ட்டுக்கு யோசிப்பீங்க. சரி, சொல்ல முடியாது, ஏண்டா எல்லாமே ஞாபகத்தில் நிற்காது. இப்போ 2024 ஜனவரியில் படித்த பாடத்தை 2024 டிசம்பரில் 300 நாட்களுக்கு மேலால் பரீட்சை வைத்து கேள்வியாக கேட்டால் புள்ள எப்படி பதில் சொல்லும்? நியாயமா இல்லையா? நீங்க சொல்லுங்க, நியாயமா இல்லையா? நியாயம் தானே. அதுக்குன்னு ஒரு பவர் இருக்கணுமா இல்லையா? அப்ப ஒரு மெமரி பவர் அதுக்குன்னு இருக்கணும், அதுக்கான ஒரு திறமை இருக்கணும். உங்களோட பிள்ளைகள் சொன்ன பதில் இது என்பதால நான் இதை சொல்றேன் உங்களுக்கு. சரி, எங்களுக்கு ஞாபக சக்தி இல்லை, படிக்கிறதெல்லாம் மறந்து போகுது, அதனால தான் பாஸ் பண்ண இயலாம இருக்குது. ஃபெயில் ஆகிற பிள்ளைகிட்ட என்றைக்காவது உட்கார்ந்து 15 எடுத்துட்டு அடிச்சிருக்கிற உம்மாவோ, 10 எடுத்துட்டு பெல்ட்டால அடிச்சிருக்கிற வாப்பாவோ, 4 பேர்ட்ட முன்னாடி ஏசிருக்கிற பெற்றோர்கள் என்றைக்காவது மகன் இங்கே வாங்க, பரவாயில்ல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவர்களால் 10 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க, நாங்கள் கேட்குறதெல்லாம் உங்களோட கிளாஸில் 1வது வந்த பிள்ளைக்கு 85 எடுக்கல வேண்டாம், உங்களுக்கு என்ன? இதுதானே நாங்கள் கேட்குற கேள்வி. சரி, 1வது வந்த பிள்ளைக்கு மட்டும் தனி மூளையா, உங்களுக்கு மட்டும் வேற மூளையா? நாங்கள் உங்களை சம்பாரித்து அதே கிளாஸுக்கு தானே அனுப்புகிறோம், உங்களுக்கு எடுக்கலாம்? இப்படித்தான் நாங்கள் பேசுகிறோமே தவிர பிள்ளைய கொஞ்சம் பக்கத்தில் எடுத்து, மகன் நீங்கள் 10 எடுத்திருக்கிறீங்க அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் நான் ஆசைப்படுறேன் இதை விட நீங்கள் நல்லா ரிசல்ட் எடுக்கணும் என்று. எனக்கு தெரியும் உங்களால் ஏழும் என்று, ஆனால் என்னமோ ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், என்ன பிரச்சனை மகன் மகள் என்ன நடக்குது? ஏன் உங்களால் மார்க்ஸ் குறைஞ்சிச்சு? நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கான தீர்வை நானும் நீங்களும் சேர்ந்து தேடுவோம். நம்பிக்கையை கொடுங்க, நான் தோத்தாலும் உம்மா என்னோட நிப்பா. உலகம் வேணுமென்றா ஏசலாம், கடைசி புள்ளண்டு தூற்றலாம், வகுப்புல உள்ளவர்கள் கேலி பண்ணலாம், நொந்து நொறுங்கி போய் உங்களிடத்திலே வரும்போது நீங்களும் என்னத்துக்கு தான் படிக்கிறது, தேவையே இல்லை, சும்மா வீட்டில் இருந்தால் சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க அனுப்புகிற, ஸ்கூலுக்கு அனுப்புகிற, இதுக்கா? இப்படி பேசினால் யாருமே எனக்கு இல்லையே, யாருமே என்னை புரிஞ்சு கொள்கிறாங்க இல்லையேன்னு நினைக்கும். அதனால் அன்பு தாய்மார்களே, உங்களுக்கு நான் சொல்கிறேன், பிள்ளைய பக்கத்தில் கூப்பிட்டுடுங்க, நான் உங்களோட இருக்கிறேன். நீங்கள் தைரியமாக என்கிட்ட சொல்லுங்கள், என்ன பிரச்சனை? டீச்சர் சொல்லி தரது விளங்கலையா? இல்லாட்டி உங்களுக்கு வேற என்ன மாதிரி பிரச்சனை இருக்குதா? வேற என்ன மாதிரி நடக்குதா? பேசி பாருங்க. மனசு விட்டு பிள்ளைகளோட பேசினாலே பிள்ளைகள் உங்களிடத்தில் பல விஷயங்களை சொல்லுவார்கள். இப்போ அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு தான் கண்டுபிடிக்கணுமே தவிர ஏசுறதால புள்ள கூட மார்க்ஸ் எடுக்குமா? முதலாம் தவணையில் குறவு மார்க்ஸ் எடுத்ததால் அடின்னு அடித்தா 2ஆம் தவணையில் 100 மார்க்ஸ் எடுக்குமா? சொல்யூஷன் என்னன்னு தேடணும். இன்ஷா அல்லாஹ் எங்களால் முடிந்த ஒரு சொல்யூஷனை நாங்கள் தயார்படுத்தி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளால் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் பல ஊர்களில், இலங்கையில் மட்டும் இல்லை, இலங்கைக்கு வெளியே பல நாடுகளில் கூட உள்ள ஏராளமான மாணவ மாணவிகள் எதிர்நோக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனை தான் இந்த ஞாபக சக்தி இல்லாத பிரச்சனை, படிக்கிற விடயங்களை மறந்து போகக்கூடிய பிரச்சனை.
இது இன்றைக்கு மட்டும் இல்லை, கொஞ்ச நாளாக இல்லை, பல ஆண்டு காலமாக இருக்குது. ஸோ இலங்கையில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் ஆய்வு அறிக்கைகள் செய்து மாணவர்கள் இந்த முஸ்லிம் சமூகத்தில் உயர் பதவிகளில் நம்முடைய முஸ்லிம் பிள்ளைகள் வந்து அமரணும், எங்களுடைய ஊரை எங்களுக்கு சட்டம் விதிக்கக்கூடிய பிள்ளையாக எங்களுடைய பிள்ளை இருக்கணும், பெரிய பெரிய தகுதிகளில் பதவிகளில் எங்களுடைய பிள்ளைகள் அமரணும், திறமைசாலிகளாக அறிவாளிகளாக விஞ்ஞானிகளாக முஸ்லிம் பிள்ளைகள் உருவாகணும். நான் அடிக்கடி எடுத்து காட்டுற உதாரணம் டாக்டர் ஜாக்கிர் நாயக். என்னுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் நான் எடுத்து காட்டுற உதாரணம், அவர் MBBS முடித்த வைத்தியர், டாக்டர். ஆனால் அல்லாஹுடைய மார்க்கத்தை உலகம் முழுக்க பிரச்சாரம் செய்யக்கூடிய பணியை அல்லாஹ் அவருடைய கையில் கொடுத்தார். எனக்கு தெரிய நான் கண்ட இஸ்லாமிய பிரச்சாரகர்களில் டாக்டர் ஜாக்கிர் நாயக்கை போன்று முழு உலகமும் தாவா செய்த மிகப்பெரிய ஒரு அறிஞரை சமகாலத்தில் நாம் கண்டது கிடையாது. அவர் என்ன 7 வருஷம் மதரசால போய்த்தா ஓதினார்? இல்லை, அல்லாஹ் நாடினான். பெற்றோருடைய துவா, பிள்ளையுடைய முயற்சி. என்ன நான் சொல்ல வரேன் தெரியுமா? 2லையும் புள்ள திறமையா உருவாகணும். அதனால் பல இடங்களுக்கு புள்ள போனால், ஸ்கூலாக இருக்கலாம், பாடசாலையாக இருக்கலாம், டியூஷன் கிளாஸஸ் இன்ஸ்டிடியூட்ஸாக இருக்கலாம், பிள்ளைகள் போனால் ஒன்று உலக கல்வி மட்டுமே கொடுக்கப்படுது. அங்கே ஒழுக்கம் பெருசாக சொல்லிக் கொடுக்கப்படுறது இல்லை, பெற்றோருடைய பெருமதி பெருசாக சொல்லிக் கொடுக்கப்படுறது இல்லை. கல்வி என்றைக்கும் எக்ஸாம், பாஸ் பேப்பர்ஸ், படிப்பு 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 படிப்புன்னு அது மட்டும்தான். நீங்கள் மார்க்கம் என்று சொல்லி ஒரு மதரசா பக்கம் அனுப்பிட்டீங்கண்டா எல்லா இடத்தையும் சொல்லல, ஆனால் பெரும்பாலும் மார்க்கத்தை மட்டும் கற்றுக்கொள்ளக்கூடிய மதரசாக்களில் ஏனைய உலக அறிவுகள், கம்ப்யூட்டர் டேலண்ட்டோ சரி, லாஜிக்கல் ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டோ, பிள்ளைகளுக்கு உலகத்தில் வாழ்கிறதுக்கு தேவையான லீடர்ஷிப் ட்ரைனிங்கோ, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டோ, உலக வாழ்க்கையில் அவர்கள் நல்லா படித்து முடிஞ்சு மௌலவியாக வெளிவந்தாலும் இப்போ வந்து என்னடா செய்கிற, என்னடா சம்பாதிக்கிற, எப்படி வாழ்கிற, இதுக்கு பிறகு என்ன ஒன்றும் தெரியாதவர்களாகத்தான் பல இடங்களில் உருவாக்கப்படுறாங்க. நாங்கள் ஒரு ஆய்வு பண்ணினோம். முஸ்லிம் பிள்ளைகள் திறமையாளிகளாக உருவாகணும், அறிவாளிகளாக உருவாகணும், அல்லாஹ்வையும் பயப்படணும், நல்லா படிக்கணும், டியூஷன் கிளாஸுக்கு போகணும். டியூஷனுக்கு போகிற புள்ள தொழுகையை தவற விடுற பிள்ளையா இருக்கக்கூடாது. சரி, படிப்புன்னு சொல்லி குர்ஆனை மறந்துடக்கூடாது. ஏன்னா கடைசியில் காப்பாற்ற போகிறது தொழுகையும் குர்ஆனும் அமலும் இபாதத்தும். அதனால் 2லையும் திறமையான பிள்ளைகளை உருவாக்கணும் என்பதற்காக, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், நானும் ஆதில் ஹசன் சேரும் எங்களுடைய ஒரு குழுவும் இலங்கையில் பல ஊர்களில் பல வருடங்களாக மாணவர்களுக்கான பல பயிற்சி நெறிகளை நாங்கள் நடாத்திட்டு இருக்கிறோம். இப்போ பேரண்ட்ஸுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், இது ஒரு லெக்சர் ப்ரோக்ராம், ஒரு மணித்தியாலம் சில அறிவுரைகளை சொல்லலாம். நடைமுறைப்படுத்துறது படுத்தாதது உங்களுடைய கையில். சரி, மாணவர்களுக்கும் நாங்கள் பல நிகழ்ச்சிகள் நடாத்திருக்கிறோம். எப்போ புத்தகத்துக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு 2 மணித்தியாலமோ 3 மணித்தியாலமோ முழுக்க இலவசமாக எங்களால் முடிந்த எல்லா அறிவையும் பகிர்ந்து கொண்டு சொல்லிக் கொடுத்து ஞாபகம் மூட்டி அப்படி அவர்களுக்கான எல்லா வகையான விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் புரியுங்க, எவ்வளவுதான் பைஸ்கல் ஓட்டுறது எப்படி என்று ப்ரொஜெக்டரில் போட்டு ஒயிட் போர்டில் எழுதி 10 ஹவருக்கு பேசினாலும் 40 நாள் கோர்ஸ் வச்சு நடாத்தினாலும் பைஸ்கல்ல ஏற்றி உட்கார்ந்து பிடிச்சி பக்கத்தில் இருந்து ஓட்டி பழக்கிற மாதிரி ஒரு நாளும் செய்யலாது. அப்படியா இல்லையா? எவ்வளோத்தான் டீ ஊற்றுறது எப்படின்ட்டு ஒரு பொம்பளைக்குள்ள 12 வயசு ஆகிட்டு மகள் டீ ஊற்றணும் இப்படின்ட்டு சீனி இவ்வளோ போடுங்க, மாவு இவ்வளோ போடுங்க, இவ்வளோ நேரம் கொதிக்கும் போது தேயிலை ஊற்றுக்கிட்டு என்னத்தான் சொல்லி கொடுத்தாலும் 2 நாளைக்கு கிட்டே இருந்து நான் ஊற்றுறதை பார்த்துக்கோங்க, நீங்கள் இந்தாங்க ஏண்ட கண்ணு முன்னுக்க இந்த இவ்வளோ ஊற்றுங்க, இப்போ போடுங்க, இப்போ கரைங்கண்டு பழக்கி கொடுக்குற மாதிரி வரவே வராது. சரிதானே? ஸோ இன்ஷா அல்லாஹ் 2008ஆம் ஆண்டில் இருந்து இலங்கையில் நாங்கள் உளவியல் ரீதியான மாணவர்களை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு 5 நாள் பாடநெறி இலங்கை முழுக்க நடாத்தி கொண்டு இருக்கிறோம். 2008 இருந்து சரி, புத்தளத்தில் 2008 நடந்தது.
சரி, அதுக்கு பின்னாடி 2014 இதே 5 நாள் பாடநெறி இதே ஃபாத்திமா ஸ்கூலில் நடந்தது. 5 நாள் பாடநெறி 2014. சரி, இப்போ 2008 அதுக்கு எத்தனை வருஷம்? 6 வருஷம். 2014க்கு பிறகு 2019 IBM ஹாலில்